அதாவது உழைக்காமல் நம்ம முன்னேறணும், நிறைய பணம் சம்பாதிக்கணும் அப்படிங்கிற சிந்தனை நமக்கு 1% கூட இருக்கக்கூடாது. அப்படி ஒரு கற்பனையில் கூட நீங்கள் உழைக்காமல் பணம் சம்பாதிக்கிற வழியை பற்றி நீங்கள் யோசிக்கவே கூடாது. அதாவது லாட்ரி சீட்டில் பணம் விழுந்துடாதா, நமக்கு எங்கேயாவது கீழே கிடந்தாது ஒரு சூட்கேஸ் கிடக்காதா, அதுக்குள்ளே பணம் இருந்துடாதா, எங்கேயாவது ஒரு மூட்டை கிடக்கணும், அந்த மூட்டைக்குள்ளே நிறைய நகையாக இருக்கணும், அதை எடுத்துகிட்டு நம்ம விற்று பணக்காரராயிடணும், எங்கேயாவது யாராவது பஸ்லேயோ ட்ரெயின்லேயோ பெரிய சூட்கேஸை மறந்து வச்சுட்டு போயிடணும், அந்த சூட்கேஸ் ஃபுல்லாக பணமாக இருக்கணும், அதை எடுத்து நம்ம யாருக்கும் தெரியாமல் வீட்டுக்கு எடுத்துகிட்டு அதை வச்சு நம்ம பெரிய பணக்காரராகிடணும். இந்த மாதிரி அப்புறம் லாட்ரி சீட்டில் நமக்கு அடிச்சிடணும், லாட்ரி சீட்டில் நிறைய கோடிக்கணக்கில் பணம் விழுந்துடணும். இந்த மாதிரி உழைக்காமல் பணத்தை சம்பாதிக்கிற மாதிரி நீங்கள் கற்பனை கூட பண்ணக்கூடாது. உழைக்காமல் பணத்தை சம்பாதிக்கிற மாதிரி கற்பனை பண்ணவே கூடாது. அதனால் எப்போவுமே அப்படி ஒரு கற்பனை, அப்படி ஒரு ஆசைங்கிறது சுத்தமாக இருக்கக்கூடாது, அப்படி ஒரு சிந்தனையே இருக்கக்கூடாது. அப்போ தான் நம்ம நமக்கு சோம்பேறித்தனம் இருக்காது. நம்ம வாழ்க்கையில் நம்ம நினச்சதை நோக்கி, நம்ம லட்சியத்தை நாம் அடையிறதை நோக்கி நமக்கு எந்தவித சிரமமும் இல்லாமல் நம்மளால் உழைக்க முடியும். பெரும்பாலும் சோம்பேறித்தனத்துக்கு மிக முக்கியமான காரணம் என்னென்னா, உழைக்காமல் முன்னேறுவது எப்படி என்பது குறித்த கற்பனை. உழைக்காமல் எப்படி முன்னேறுறது, அது எங்கேயாவது கீழே ஒரு மூட்டை கிடக்காதா, அந்த மூட்டை ஃபுல்லாக ஏதாவது நகையாக இருக்கணும், எங்கேயாவது ஒரு சூட்கேஸ் கிடக்காதா, அந்த சூட்கேஸ் ஃபுல்லாக ஒரே பணமாக இருக்கணும், எங்கேயாவது அந்த மாதிரி லாட்ரி டிக்கெட்லேயாவது விழுந்துடாதா, அப்படிங்கிற மாதிரியான ஆசைகள். இந்த மாதிரி ஆசைகள் தான் நினைக்க அப்போது எங்கேயோ ஒரு மூட்டை கிடைக்கிற, அதாவது எங்கேயோ பெரிய சூட்கேஸ் கிடக்கணும், யாரோ வச்சுட்டு போயிடணும், பார்த்தா அதில் யாராவது எங்கேயாவது வச்சுட்டு போயிடணும் ஒரு பெரிய சூட்கேஸ், அந்த சூட்கேஸ் திறந்த ஒரே பணம், அதை எப்படி பத்திரமா வீட்டுக்கு கொண்டு வர்றது, இப்படியே கற்பனை ஓடும். இப்படியோ யோசிச்சுட்டே இருப்பாங்க. அது ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த மாதிரி கற்பனைங்கிறது ரொம்ப நல்லாயிருக்கும், சுகமாக இருக்கும். அப்படி அதுக்குள்ளே பார்த்தா பல கோடி ரூபா பணம் இருக்குது, அதை கொஞ்சம் கொஞ்சமாக எப்படி செலவு பண்ணுறது எல்லாத்துக்கும் தெரியாமல், பக்கத்தில் உள்ளவங்களுக்கு தெரியாமல் எப்படி செலவு பண்ணுறது, இந்த மாதிரி கற்பனை பண்ணும்போது கற்பனை என்பது ரொம்ப சுகமாக இருக்கும். அது அப்படியே படுத்துக்கிட்டு அப்படியே சோம்பேறி ஆகிடுவாங்க. இந்த மாதிரி ஆசையே உழைக்க விடாது அவங்களுக்கு. உழைப்பு மேலே அவங்களுக்கு நம்பிக்கையே வர்றது, உழைப்பதற்கு அவங்களுக்கு ஆசையே இருக்காது. அதனால் இந்த மாதிரி நம்பிக்கையை நீங்கள் எப்போவுமே விடக்கூடாது. இந்த மாதிரி ஆசைகள், கனவுகள், கற்பனைகள், இந்த மாதிரி சிந்தனைகள் வரவே கூடாது. உழைக்காமல் அப்போ திருடுறது, யாராவது போவாங்க, அது பறிச்சிடலாம், திருடுறது, இது எல்லாமே ஒருத்தரை நேர்வழியில் உழைக்க விடாமல் அவருடைய கவனத்தை திசை திருப்புற ஒரு முயற்சி தான். அதனால் இந்த மாதிரி எண்ணங்கள் இருக்குது. அது மாதிரி நம்ம நேர்மையாகவும் யோசிக்கணும். ஏதாவது பண விஷயத்தில் நேர்மையாக இருக்கணும். மற்றவங்கள ஏமாற்றணும், பணம் வாங்கிட்டு திருப்பி கொடுக்காம போகக்கூடாது, அந்த மாதிரி யோசிக்கக்கூடாது. வாங்கிட்டு கடன் வாங்கினா திருப்பி கொடுக்காமல் இருக்கிறது, அந்த மாதிரியான யோசனைகள் இருக்கக்கூடாது. யாரையாவது பிளாக்மெயில் பண்ணி அவங்ககிட்டேருந்து பணத்தை வாங்கிடலாம், இந்த மாதிரியான எண்ணங்கள், கற்பனைகள்லாம் இருக்கவே கூடாது. இப்படி நிறைய இருக்குது. அதாவது உழைக்காமல் எப்படி பணக்காரராகிறது, அப்படிப்பட்ட சிந்தனைகள், செயல்பாடுகள்னு நிறைய இருக்குது. திருடுறது, ஏமாத்துறது, கடன் வாங்கிட்டு திருப்பி கொடுக்காமல் இருக்கிறது, யாரையா பிளாக்மெயில் பண்ணி பணத்தை அடிக்கிறது, மற்றவங்க சொத்தை எப்படி ஆட்டையை போடுறது, அப்புறம் கொள்ளை அடிக்கிறது, இந்த மாதிரி ஏராளமாக இருக்குது. அப்போ எங்கேயாவது சூட்கேஸ் கிடக்கும், அது ஃபுல்லாக பணம் இருக்கும், யாராவது மறந்து விட்டுட்டு போயிடணும், அதை நம்ம எடுக்கணும். இந்த மாதிரி 1% சிந்தனை கூட வந்துடக்கூடாது. அதனால தான் பண விஷயத்தில் எப்போவுமே நேர்மையாக இருக்கணும். அதாவது பண விஷயத்தில் நேர்மையாக இல்லாதவங்களுக்கெல்லாம் இப்படிப்பட்ட ஆசைகள் வரும். அவங்க கொஞ்சம் சோம்பேறியாகவும் இருப்பாங்க. யாராவது ஒரு பெரிய ப்ராஜெக்ட்டுக்கு லஞ்சம் தரணும், ஏதாவது ஒரு அதிகாரியாக நம்ம வேலை பார்க்கணும், அவங்க நம்ம வேலை ஆகணுங்கிறக்காக நமக்கு லஞ்சம் தரணும், ஊழல் பண்ணணும், அப்படி ஆகிடணும், இப்படி ஆகிடணும், இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயம் இருக்குது. லஞ்சம் வாங்குறது, ஊழல் பண்ணுறது, அது பற்றின கற்பனையிலே இருப்பாங்க. கற்பனை பண்ணி எப்படியா செட்டில் ஆகிடலாம். இந்த மாதிரி இருந்துட்டாலே சோம்பேறித்தனம் வந்துடும். அப்புறம் உழைப்பதற்கு நம்ம உடம்பு வளையாது. அதனால் மிக கவனமாக இருக்கணும். நம்ம மனசை சரியாக செயல்பட வச்சிட்டோன்னு வச்சுக்கோங்க, மனசை கரெக்டாக செயல்படணும், அதில் எந்த தப்பும் இருக்கக்கூடாது. அப்போ நம்ம வாழ்க்கை சரியாக இருக்கும், நம்ம முன்னேறிக்கிட்டே இருப்போம். அதை தடை செய்யவே முடியாது. நம்ம உழைச்சிக்கிட்டே இருப்போம். நம்ம நினச்சதை சாதிப்பதற்கான உழைப்பு நம்ம உடம்புலேருந்து வந்துக்கிட்டே இருக்கும். நமக்கு சோம்பேறித்தனமே இருக்காது. சோம்பேறித்தனம் ஒரு தடை, நம்பிக்கை இல்லை, உழைப்பதில் நம்பிக்கை இல்லை, அதுக்கு பேர் தான் சோம்பேறித்தனம். சோம்பேறித்தனம்னா உழைச்சி முன்னேறதில் நமக்கு நம்பிக்கை இல்லை, அதுக்கு பேர் தான் சோம்பேறித்தனம். உழைச்சி முன்னேறாமல் வேறு எந்த வழியில் முன்னேறுறது? இந்த மாதிரி எதாவது கீழே கடந்து பணம் கிடைக்காதா, கீழே கடந்து ஒரு பெரிய நகை மூட்டை கிடைக்காதா,
பண மூட்டை கிடைக்காதா, பண சூட்கேஸ் கிடைக்காதா, யாராவது மறந்து வச்சுட்டு போயிட மாட்டாங்களா, அல்லது யாராவது நகையோடு போகிறவங்கள வழிப்பறி பண்ணி அவங்ககிட்ட இருந்து பறிச்சுட்டு போயிட முடியாதா, அல்லது கடன் வாங்கிட்டு திருப்பி கொடுக்காம பண்ணிடும், யாரையாவது மிரட்டி கூட நிறைய பணம் சம்பாதிக்க முடியாதா, இந்த மாதிரி அல்லது யாருக்காவது ஒரு விபச்சாரம் செய்கிறவராக மாறி அவர் பெரிய பணக்காரராக இருக்கணும், அவர்கிட்டருந்து நிறைய பணத்தை சம்பாதிச்சிட முடியாதா. அது ஆணுக்கும் அந்த மாதிரி சிந்தனை இருக்கும். ஒரு நல்ல பெரிய பணக்கார பொம்பளையை வளைச்சி போட்டால் நமக்கு தேவையான பணத்தை கொடுத்துட மாட்டாளா, அல்லது ஒரு பொம்பளைக்கு எப்படி ஒரு பணக்கார ஆம்பளையை வளைச்சி போட்டால் அவன் தனக்கு தேவையான பணத்தெல்லாம் நம்ம தரமாட்டானா, அவளோட ஆசை நாயியாக இருந்துட்டு அவன் தனக்கு தேவையான பணத்தெல்லாம் தந்துட மாட்டானா. இந்த மாதிரியான எண்ணம் குறுக்கு வழி. அல்லது ஒரு நல்ல பணக்கார ஒரு பையனாக பார்த்து கல்யாணம் பண்ணிவிட்டு வீட்டோட ஒரு ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்துட்டு நம்ம உழைக்காமலே எப்படி சொகுசாக வாழ்கிறது, இப்படிப்பட்ட ஆசைகள். இந்த மாதிரியெல்லாம் 1% கூட வந்துடக்கூடாது. இதுதான் சோம்பேறித்தனத்துக்கு காரணம். பல பெண்களுக்கு வேலைக்கு போகிறதே பிடிக்காது. காரணம் அவங்களுக்கு இப்படிப்பட்ட ஆசைகள்லாம் மனசுக்குள்ளே இருக்குது. அந்த மாதிரிலாம் இல்லாமல் பிறருடைய பணத்துக்கு ஆசைப்படக்கூடாது. அது கணவனாக இருந்தாலும் அவனுடைய பணத்துக்கு ஆசைப்படாமல், ஒரு குடும்பம்னா ஒரு குடும்பத்துக்கு 20,000 தேவைன்னா மனைவி ஒரு 10,000 போடணும், கணவன் ஒரு 10,000. ஆனால் கணவனும் மனைவியும் தனித்தனியாக அவங்க நிறைய சம்பாதிக்கலாம். ஆனால் அந்த குடும்பத்துக்காக அவங்ககிட்ட எதிர்பார்க்கக்கூடியது 10,000 தான். ஏன்னா குடும்பத்துக்கு தேவை 20,000னா கணவன்கிட்ட ஒரு 10,000, மனைவிட்டு ஒரு 10,000. ஆனால் கணவன் 50,000 கூட சம்பாதிக்கலாம், 1,00,000 கூட சம்பாதிக்கலாம். அதுவும் மனைவி 50,000 என்ன 1,00,000 கூட சம்பாதிக்கலாம். குடும்பத்துக்கு தேவை 10,000, ஆளுக்கு 10,000, மொத்தம் 20,000. அதுலேருந்து தான் குடும்ப செலவில் பார்த்துக்கணும். மற்றது அவங்க பணம். அது கணவன் 50,000 சம்பாதிச்சாலும் 1,00,000 சம்பாதிச்சாலும் அந்த 10,000 போக ஒரு கணவன் 50,000 சம்பாதிக்கிறான். ஆனால் குடும்பத்துக்கு தேவை அவன் 10,000 தான் கொடுக்கணும், மனைவி ஒரு 10,000 கொடுக்கணும். கணவன்கிட்ட இப்போ மீதி 40,000 இருக்குது, அவன் 50,000 சம்பாதிக்கிறான், மீதி 40,000 இருக்குது. அந்த 40,000 அவன் பணம். அதில் மனைவி பங்கு கேட்கக்கூடாது. அதுபோல் ஒரு மனைவியும் 50,000 சம்பாதிக்கிறான்னா அவள் குடும்பத்துக்காக 10,000 கொடுத்துடணும். மீதி அவகிட்ட 40,000 பணம் இருக்குன்னா அந்த 40,000 பணத்துக்கு அந்த கணவன் ஆசைப்படக்கூடாது. இப்போ இதுதான் சரியான அணுகுமுறை, இதுதான் நேர்மையான அணுகுமுறை. அப்போ தான் நமக்கு இப்படியெல்லாம் நேர்மையாக வாழ்ந்துருந்தால் நம்ம உழைப்பு மேலே நமக்கு நம்பிக்கை வந்திருக்கும். உழைப்பு மேலே நம்பிக்கை இல்லாமல் குறுக்கு வழியில் நம்பிக்கை, குறுக்கு வழியில் போகிறதுக்காக உழைப்பாங்க, குறுக்கு வழியில் பணத்தை சம்பாதிக்கிறதுக்காக ஏமாத்துறதுக்காக உழைப்பாங்க, திட்டம் போடுவாங்க, அதுக்காக உழைப்பாங்க. கடைசியில் பார்த்தா அவங்க ரொம்ப நாள் உழைச்சிக்கிட மாட்டாங்க, எங்கேயாவது மாட்டிக்கிடுவாங்க. அதனால் கொஞ்சம் கூட நேர்மையற்ற வழியில் பணம் சம்பாதிப்பதற்கான ஒரு கற்பனை கூட நமக்கு மனசில் வரக்கூடாது. ஆசையோ மனசில் கற்பனையோ வரக்கூடாதுன்னா பண விஷயத்தில் நேர்மையாக இருக்கணும். பணங்கிறது ஒரு மிகப்பெரிய கூர்மையான ஆயுதம். அதை நீ அந்த எல்லா பக்கமும் கூர்மையாக இருக்கிற ஒரு ஆயுதம். அதை நேர் வழியில் தான் சம்பாதிக்கணும். சரியாக அதை பிடிக்கணும். சரியாக எங்கே கைப்பிடி இருக்கோ அங்கே பிடிக்கணும். சும்மா கண்டமானைக்கு அதை சம்பாதிச்சிடலாம், அங்கே கொள்ளையடிச்சிடலாம், இங்கே ஊழல் பண்ணிடலாம், இங்கே லஞ்சம் வாங்கிடலாம் அப்படின்ட்டு, அல்லது எங்கேயா லாட்ரி சீட்டில் கிடைக்காதா, யாராவது சூட்கேஸை விட்டுட்டு போக மாட்டாங்களா, யாராவது பஸ்ஸில் சூட்கேஸை விட்டு போக மாட்டாங்களா, யாராவது கொள்ளைக்காரங்க நகைகளை கொள்ளையடிச்சிட்டு மூட்டை தூக்கிட்டு போகும்போது அதை தவறி விட்டுட்டு போய் ஒழிச்சு வச்சு அதை நம்ம கண்டுபிடிச்சி எடுத்துடக்கூடாதா. இப்படியெல்லாம் யோசிச்சோன்னு வச்சுக்கோங்க. திருடிடக்கூடாதா, ஏமாத்திடக்கூடாதா, பிளாக்மெயில் பண்ணி பணம் சம்பாதிச்சிடக்கூடாதா, யாருக்காவது ஒரு ஆசை நாயகனாவோ ஆசை நாயகியாவோ இருந்து அவங்ககிட்ட இருக்கிற பணத்தை நம்ம வாங்கிட முடியாது. இப்படி பணம் சம்பாதிப்பதற்கான குறுக்கு வழிகள் உங்களுக்கு 1% கூட வரக்கூடாது. அப்படின்னா நீங்கள் பண விஷயத்தில் நேர்மையாக இருக்கணும். அந்த பணம் என்கிற அந்த ஆயுதத்தை சரியாக பிடிக்கணும். இல்லைன்னா சும்மா எப்படி வேணாலும் பிடிக்கலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா எப்படி வேணாலும் பணத்தை சம்பாதிக்கலாம், எப்படி வேணாலும் அந்த பணம் என்கிற எல்லா பக்கமும் கூர்மையாக இருக்கிற அந்த ஆயுதத்தை எப்படி வேணாலும் பிடிக்கலாம்னு நினச்சிங்கன்னா கையை கிழிச்சிட்டு விட்டுரும். அவ்வளோதான். அப்புறம் பிடிக்கவும் முடியாது, அந்த பணத்தை சம்பாதிக்கவும் முடியாது. அதனால் பணங்கிறது சும்மா கிடையாது, சாதாரண. அது பணத்தை சம்பாதிக்க நமக்கு ஒரு தன்னம்பிக்கை வரணும்னா என்றைக்குமே குறுக்கு வழிகளை பற்றின கற்பனை கொஞ்சம் கூட இருக்கக்கூடாது. குறுக்கு வழியில் பணம் சம்பாதிப்பது பற்றிய கற்பனை, ஆசை, கனவுகள், திட்டங்கள், முயற்சிகள் எதுவுமே இருக்கக்கூடாது. அப்போ அதுக்கு ஒரே வழி பண விஷயத்தில் நேர்மையாக இருக்கு. ₹1 விஷயத்தை 1 பைசாவில் கூட நீ நேர்மையாக இருக்கணும். அடுத்தவங்க பணம் ₹1 கூட நீ எடுத்துகிட்டு வரக்கூடாது. நீ ஒரு ஆஃபீஸில் வேலை பார்க்குற அப்படின்னா அங்கேருந்து ஒரு குண்டூசியை கூட நீ தூக்கிட்டு வராத. அந்த மாதிரி நேர்மையாக துல்லியமாக இரு. அந்த துல்லியமான நேர்மைக்கு உனக்கு கண்டிப்பாக மிகப்பெரிய பரிசு கிடைக்கும்.